சங்க காலத்தில் தன்னுடைய மன்னன் நீண்ட ஆயுளோடும் ஆரோக்கியத்தோடும் இருக்க வேண்டும் என்பதற்காகவும், தன்னுடைய மன்னனுக்கு எதிரிகளால் எந்த தீங்கும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காகவும், தன்னுடைய மன்னன் போர்களில் தொடர்ந்து வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகவும் வீரர்கள் தங்களது தலையை அறிந்து பலிபீடத்தில் வைத்து வழிபட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த தலையை அறிந்து பலிபீடத்தில் வைத்து வழிபடுவதை நவகண்டம் என்று கூறுகிறார். இதை பற்றிய குறிப்புகள் சிலப்பதிகார வரிகளில் நாம் அறிய முடிகின்றது. இந்த நவகண்ட வழிபாடு என்பது பிடாரி அம்மனுக்கு செலுத்தியதாக அறிய முடிகிறது. கொற்றவை என்கின்ற துர்க்கை, காளி ஆகிய போர் தெய்வங்களை பிடாரி என்று இவர்கள் பொதுவாக அழைத்ததாக நமக்கு தகவல்கள் கிடைக்கின்றன. இந்த நவகண்டம் கொடுக்கக்கூடிய மரபு என்பது சோழர்கள் காலத்திலும் விஜயநகரர்கள் காலத்திலும் தொன்று தொட்டு இருந்திருக்கிறது. இயற்கையை வழிபடக்கூடிய மாற்றம் என்பது நடுகள் வழிபாட்டில் துவங்கி இருக்கிறது என்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன. வீர மரணம் அடைந்தவர்களை நடுகள் வைத்து வழிபடுவது என்பது தொல் சமய மரபாக நமக்கு காண கிடைக்கிறது.